ஊர்லேருந்து ட்ரக் டிரைவராக ஒருத்தங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ரெக்ரூட்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. முன்னாடிலாம் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் நடந்தது ட்ரக்குக்கு, இப்போ அது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஹலோ அண்ட் வெல்கம் பேக். இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக்கியாவில் தான் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் இருக்க கண்ட்ரியில் நான் vlog எடுக்க போகிறேன். ஆனால் இப்போ வந்து நம்மளை பார்க்குறக்காக ஹங்கேரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. நிறைய பேர்த்துக்கு அவரை தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரக் ரிலேட்டடாக நீங்கள் யாராச்சும் யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருன்னு நான் காமிக்கிறேன். இவர் தான் ரெயின்போ விக்னேஷ் ஃப்ரம் தேனி. சொல்லுங்க ப்ரோ, பிராட்டிஸ்லாவா எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் பிரதர். ஏன்னா இங்கே வந்தால் எனக்கு யாரும் இல்லை, அண்ணன் தான் கால் பண்ணேன். எனக்காக உனக்கு மீட் பண்ணலான்னு சொன்னோம். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு சான்சஸ் கிடச்சிச்சு. தேங்க்யூ ப்ரோ. ஆமாம். ஸோ இன்றைக்கி தான் நம்ம இவரோட தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்லோவாக்கியா பிராட்டிஸ்லாவை சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறோம். இப்போ நம்ம கேசலில் இருக்கோங்க. இதுதான் அந்த ஊரோட கேசலு. பிராட்டிஸ்லாவி ஹெராதுன்னு சொல்லுவாங்க. ஹெராத்னா ஸ்லோவாக்கில் கேசல்னு அர்த்தம். இந்த கேசலில் இருக்கோம். அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ பிரிட்ஜு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. நம்ம வந்து இவரை இன்டர்வியூ தான் எடுக்க போகிறோம். அதுதான் இருக்கும் மெயினாக அந்த வீடியோவில். இன்டர்வியூவும் இருக்கும், ப்ளஸ் அப்படியே நம்ம கடைசியில் ஓல்ட் டவுனில் நடந்து போயிட்டு அப்புறம் இன்றைக்கி வீட்டில் தான் நம்ம சமைக்க போகிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபன் vlog தாங்க இருக்கும் இந்த வீடியோவில். நம்ம அப்படியே போகலாம். சரிங்க ப்ரோ, இந்த கேசல் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு தான் ப்ரோ வந்திருக்கேன். இப்படி கேஷுவல் இருக்குன்றது நீங்கள் சொல்லி தான் தெரியும். பார்க்கும்போது எப்படி இருக்குது? பிரம்மாண்டமாக இருக்கா? ஒரு அது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு தனியான ஒரு கிங்டம் வச்சு இத்தனை பேரை கட்டி ஆண்டுருக்கானுங்கன்னா உண்மையிலே பெரிய அளவு தான். அது ஒரு மாதிரி புல்லரிக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. உள்ள விட்டா 30 ரூபா கேட்குறான். ஸோ நம்ம இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம். ஆமாம், நம்ம அப்படியே ஒன்றும் அது வரைக்கும் நடந்து போனோம்னா அங்கே அந்த சிட்டி வியூலாம் இருக்குங்க, அது காமிக்கிறேன். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிலதெல்லாம். அந்த கேசலோட கார்டனு 6 வருஷமாக அந்த ஊரில் இருக்கேன். இதான் நான் ஃபஸ்ட் டைம் நானே இந்த கார்டனுக்குள்ளே வரேன். அது இந்த கார்டன் வந்து ட்ரோன் ஷாட்டில் வச்சு பார்த்தா நல்லாயிருக்குங்க. இது இங்கே இருக்கனால எப்படி இருக்குது. நான் அந்த கேசலுக்குள்ளே போயிருக்கேன், பட் இந்த கார்டன் சைடு நான் வந்ததில்லை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் 6 வருஷத்தில். அதுவுமே இன்றைக்கி அவர் வந்திருக்கனால தான் நானே இங்கே சைடு இருக்க ஊரையே நானே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சுற்றி பார்க்குறேன். அவர் இல்லைன்னா நானே கம்முன்னா வீட்டில் தாங்க இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் அங்கே தூரமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்லாவின்னு சொல்லுவாங்க, அந்த வார் மெமோரியல், World War II மெமோரியல். அந்த இடத்துல தான் வந்து ஒரு 44 இல்லை 69 ரஷ்யன் சோல்ஜர்ஸ், அந்த சோவியத் யூனியன் சோல்ஜர்ஸை புதைச்சிருக்காங்க. அதுக்காக அது. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக்கியில் முன்னாடியே இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ நம்ம சேனலுக்கு ரெயின்போ விக்னேஷ் அவர் தான் நம்ம இதுக்கு வந்திருக்காரு. நம்ம சேனலில் வர 2வது கொலாபரேஷனு. ஸோ நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். எனக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூரோப்பில் வேலை வாங்கித்தாங்க அப்படின்னு. யூரோப்பில் அதுவும் ட்ரக் டிரைவர் வேக்கன்சி இருக்குன்னு நானே சில பக்கம்லாம் போட்டிருப்பேன். சில பேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ அதான் இங்கே வேலை செய்கிற ட்ரக் டிரைவர் அவரே கேட்டாலே அவருக்கு ப்ராசஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இங்கே வந்தீங்கன்னா எப்படி இருக்கும், அதெல்லாமே அவர்கிட்டயே கேட்கலாம். அவர் வருவார். வாங்க பிரதர், அவருக்கு கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வணக்கம். வணக்கம் பிரதர். அந்த பக்கம் வரணுமா? ஏதோ ஒரு பக்கம் கண்டிப்பாக. ஓகே ஓகே ரைட். ஸோ நீங்கள் வந்து ஹங்கேரியில் ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், ஹங்கேரிக்கு ட்ரக் டிரைவருக்காக வந்தீங்க. எஸ் பிரதர். ஸோ இப்போ நம்ம ஊர்லேருந்து ட்ரக் டிரைவராக ஒருத்தங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், இல்லை இப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த ஊரில் கம்பெனி என்ன எதிர்பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோட பேர் வந்து விக்னேஷ், தேனி மாவட்டம். உங்களை பற்றி சொல்லிடுங்க. தேனி மாவட்டம், போடி நாயக்கனூர். இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரக் டிரைவராக அரௌண்ட் 1 இயர் ஆகும்போது வந்து 9 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லீவுக்காக இறங்கி வந்திருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோடய யூரோப் டிரைவிங் லைசன்ஸை வந்து நம்ம போட வந்திருக்கோம். ஏன்னா இந்தியாவிலேருந்து வரும்போது நம்ம பேப்பர் வச்சு தான் வண்டி ஓட்டுவோம். அந்த இன்டர்நேஷ்னல் டிரைவிங் பர்மிட் வச்சு தான் வண்டி ஓட்டுவோம். இங்கே வந்ததுக்கப்புறமா 6 மந்த் கழிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இப்போ தான் அப்ளை பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. அப்ளை பண்ணி வாங்கிட்டேன். ஓகே. அந்த கேப்பில் அண்ணனை சந்திக்க சான்ஸ் கிடைச்சதுனால அண்ணனை பார்க்க வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். யூரோப் டிரைவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே டிரைவர் தான் எதிர்பார்க்குறாங்க, அவங்களோட ஸ்கில்லை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க பார்க்குறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பல வருஷம் டிரைவராக இருந்தாலும் சரி, இல்லை 1 மாதம் தான் டிரைவராக இருந்திருக்கீங்கனாலும் சரி, அவங்களுக்கு தேவை உங்களோட ஸ்கில்லு மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்க்குறது கிடையாது. ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் வந்து 100% பேசினாலும் இங்கே வேலைக்கு ஆகாது. நீங்கள் ஒரு 50% பேசினா போதும். வாட் இஸ் யுவர் நேம்,
வேறு ஆர் யுவர் லொக்கேஷன் கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிற லாங்குவேஜ் எதுவுமே இங்கிலீஷ் கிடையாது. இவங்க நம்ம தமிழ் மொழியை மாதிரி இவங்க வந்து இவங்க நாட்டோட மொழி தான் நேசிக்கிறாங்க. அதில் கூட இவங்க இங்கிலீஷ் வேர்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. அந்த வகையில் வந்து நார்மலாக ஒரு 50% இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். 40 ஃபீட் ட்ரெய்லரை வந்து பக்காவாக ரிவர்ஸ் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதோட மினிமம் குறைஞ்சது ஒரு வருஷம் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து 1 வருஷம் இருந்தால் நல்லது. 1 மாதம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து இந்த யூரோப் ட்ரக் டிரைவர் ஜாபுக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஆனால் 1 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்து சர்வே பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. இங்கே வந்து ரோடு சிஸ்டம்லாம் வேறு. யாரும் தொட்டதுக்கெல்லாம் பெனால்ட்டி போடுவாங்க. வாங்குற சம்பளம் 2,000-2 லட்சமாக இருந்தாலும் பெனால்ட்டின்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா மொத்த சம்பளத்தை இங்கே கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஒரே நாளில் எல்லா பெனால்ட்டியும் கட்டி விட்டுறணும். கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. அதுவும் நீங்கள் தள்ளி போட்டீங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு டேட் பெனால்ட்டி போட்டு போவானுங்க. கண்டிப்பாக அது வந்து அந்த பேமெண்ட் ஆனது போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆமாம், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு 5% அந்த மாதிரி ஏற்றுவாங்க. கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக. சரி, ஓகே. இது நம்ம நிறைய பேர் வந்து ஃப்ராட் ஏஜென்சி உள்ளே சுற்றுறாங்க. இது எப்படி நீங்கள் சமாளித்து உள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ராப்பரான பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் இருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஹெவி டிரைவிங், இந்தியன் ஹெவி டிரைவிங் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் லைட் டிரைவிங் வச்சு மாற்றிக்கலாமான்னு என்னை கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, நீங்கள் வந்து இந்தியாவிலே ஹெவி போட்டுட்டு இந்தியன் ஹெவி டிரைவிங் லைசன்ஸோட வேலிட் அவங்களுக்கு தெரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிப்பு படிக்கிறவா இருந்தாலும் ஒரு டிரைவிங்ன்றது ஒரு கைத்தொழில் தான். அது யார் வேணாலும் கற்றுக்கலாம். இன்றைக்கி வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக்லி நான் வந்து டீச்சர். நான் எம்காம், பிஎட், பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டேன். பிஹெச்டி இன்னும் கன்டினியூ பண்ணலை. எனக்கு வந்து அன்றைக்கி நான் போன ஃபீல்டில் எனக்கு ஒரு 50,000-20,000 சம்பளம் கிடச்சிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு 2 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறதுக்கு காரணம் நான் கற்றுக்கிட்ட தொழில் தான். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் போடுங்க, ஹெவி டிரைவிங் போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வளர வளர உங்களோட லைசன்ஸு உங்களோட க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராப்பராக ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யாரும் இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே உள்ள ஒரு ப்ராசஸை வந்து தனி நம்பரால் பண்ணவே முடியாது. அது சாத்தியமே கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு டீம் வேணும். அவங்க இமிக்ரேஷன் செக் பண்ணணும், விஎஃப்எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஆஃபர் லெட்டர் இருக்குது, ஒர்க் பர்மிட்டு, இங்கே வந்ததுக்கப்புறம் டிஆர்சி கன்வர்ஷன், எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்குது. அதுவும் இது வந்து சில பேர் 2 மாதம் 3 மாதம் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எவ்வளோ இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிறாரு, அவங்க எப்போ எல்லா ப்ராசஸும் கரெக்டாக போச்சு, அவங்க ட்ரைனிங் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கன்னா எத்தனை மாதம் ஆகும் இங்கே வரக்கு? நான் வந்து 2022 ஆகஸ்ட்டில் ஒரு முடிவு பண்ணேன். நம்ம வந்து பிஎட் முடிச்சிட்டோம், பிஹெச்டி போட்டோம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது, வெளியில் எங்கேயா கிளம்பலாம்னு சூஸ் பண்ணும்போது ட்ரக் டிரைவர் வேகன்சி சூஸ் பண்ணேன். ஓகே. அரௌண்ட் வந்து ஜனவரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மார்ச்சில் எனக்கு ஒர்க் பர்மிட் இஷ்யூ ஆச்சு. மார்ச்சில் வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ ஆகி அரௌண்ட் ஒரு 120 டேஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு விஎஃப்எஸ்க்கு டேட்டு கிடச்சிச்சு. அதுலேருந்து ஒரு 90 நாள் ஆச்சு நான் இங்கே வந்து சேர்றதுக்கு. அரௌண்ட் இந்தியாவிலே எனக்கு ஒரு 7 மாதம் செலவாயிருச்சு. ப்ளஸ் இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட காமிச்சனில் இந்த ஏடிஆர் இந்த பவுச் முழுக்க வந்து ஒரு கார்டு தான். இந்த கார்டை ஃபுல்லாக நம்ம வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 2.5 மாதம் ஆகும். இங்கே வண்டி ஓட்டணும்னா நமக்கு இத்தனை கார்டு இருந்தால் தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். நிறைய பேப்பர் வேணும். ஏடிஆர் கார்டு, டேக்கோ கார்டு, அப்புறம் கோட் 95 இது மாதிரி நிறைய கார்டு வேணும். இந்த புக்கு ஃபுல்லாக ஒரு கார்டாக தான் இருக்கும். இந்த கார்டு வாங்குறதுக்கு ஒரு 2 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுத்து வண்டி ஏற அரௌண்ட் ஒரு வருஷம் ஆயிரும். 1 இயர் நம்ம லைஃப்பில் வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த தியாகத்துக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது. கண்டிப்பாக வந்து நான் டிமோட்டிவ் பண்ண மாட்டேன் என்றைக்குமே. நம்மளோட சேனல் அதான் போட்டிருக்கேன். நீங்கள் வரணும் விருப்பம் இருந்தால் தாராளமாக உள்ளே வாங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் கற்றுக்கிட்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. தெரியாமல் வராதிங்க. ஏன்னா இந்தியாவில் நமக்கு நிறைய டைம் இருக்குது. 1 மந்த் 2 மந்த் கூட இந்தியாவில் நம்ம சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஃபெயிலியர் வந்து உங்களோட இன்டர்நேஷ்னல் ட்ரக் டியூட்டியை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். 2 மாதத்தில் டியூட்டி மாற்றவங்களும் இருக்காங்க, 6 மாதம் டியூட்டி மாற்றவங்களும் இருக்காங்க, டியூட்டி மாற்ற முடியாமல் வேறு இருக்கிற வேலைக்கு போனவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏஜென்ட்டுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுக்காதீங்க. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நாங்களே மூவ் பண்ணுறோம் அப்படின்னாலும், நீங்கள் இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்களா, இன்டர்வியூவில் நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் ஆகிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட் இஷ்யூ ஆகிடுச்சா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கா, அதுக்கான விஎஃப்எஸ் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் வந்து அதுதான். ஓகே ப்ரோ. சில பேர் வந்து என்ன கேட்கணுன்னு இருந்தேன், இதோ ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்துடுச்சா? ஆமாம், யோசிங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. முன்னாடிலாம் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் நடந்தது ட்ரக்குக்கு, இப்போ அது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏன் வந்து நாங்கள் காசு தரணும், ட்ரக்குக்கு கம்பெனிக்கு தானே ஆள் தேவை, அவங்க ஏன் ஃப்ரீயாக எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க ஏன் ஸ்பான்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்தேன். ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டா நம்ம கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி இங்கே டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக கம்பெனி வாங்கி வச்சுக்காது.
எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட தான் இருக்குது, பாக்கெட்டில் வச்சிருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து வர்றவங்க ஒரு 2000 யூரோக்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல 2500 சம்பளம்ன்றப்போ மனுஷ மனம் வந்து எக்ஸ்ட்ரா 100 யூரோ சொன்னால் அப்படியே 500 யூரோ 2500 கிளம்பி ஓடிடுறாங்க. இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததுனால யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து இந்தியனால நிறையா கம்பெனியில் பேனே பண்ணிடுச்சு. இந்தியன்ஸே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்றைக்குமே அவங்க இப்போ நான் வந்தேன், ஃப்ரீயாக வந்தேன், எனக்கு இங்கே சம்பளத்தில் பிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கேயே காசு வாங்கிட்டு இங்கே சம்பளத்தில் பிடிக்கிறது இல்லை. அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் பணம் கட்டி வராங்க. அந்த ப்ராசஸோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஃப்ரீன்ற வார்த்தையை விட்டுட்டாங்க. ஃப்ரீனா இலவசம்னா எங்கேயும் மதிப்பு இருக்காதுல்ல, அதனால வந்து அவங்களே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நாங்கள் நிறைய இடத்துல கேட்டோம், சார் நீங்கள் வந்து ஃப்ரீ ரெக்யூப்மெண்ட் பண்ணுங்கள், இங்கே வந்து சேலரியில் எப்படி டிரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னோம். அது பண்ண மாட்டாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் ட்ரான்ஸ்லேஷனு அது இதுன்னு நோட்ரைஸ் பண்ணணும், அஃபிடவிட் எங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சுடுறது, அந்த காசு எல்லாமே அவங்க வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த ப்ராசஸில் வந்து நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா லாஸ் வந்து யாருக்குன்னா கம்பெனி ரெக்யூர்மெண்ட் பண்ண கம்பெனிக்கு தான். ஆமாம். ஸோ நீங்கள் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டியிருக்கீங்க அப்படின்னா எந்த பேமெண்ட் அட்வான்ஸாக கட்டிருக்கீங்க அவங்க செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்க எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க, விஎஃப்எஸ் டேட் வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ண போகிறீங்க. அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் விஎஃப்எஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் வரல அப்படின்னா பிரச்சனை வந்து உங்கள் சைடு தான். ஆமாம், பிரச்சனை வந்து உங்கள் சைடு தான், கம்பெனி சைடு வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்து களத்தில் இறங்குனீங்க அப்படின்னா அதோட கடைசி ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் போய் தான் ஆகணும். அப்படி போகல அப்படின்னா லாஸ் வந்து உங்களுக்கு தான். ரெண்டாவது வந்து இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறையா ஏஜென்ட்ஸ் வந்து மணி மைண்டடாக இது பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இருக்காங்க, மணி மைண்டடாக இருக்காங்க. ரெண்டாவது அட்வான்ஸ்ன்ற பேரில் வந்து 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்னு வாங்கி இது பண்ணுறாங்க. ப்ராசஸ் வந்து இருக்குது பிரதர். இங்கே வந்து யாரும் இலவசமாக கூப்பிட்டு வரது கிடையாது, பணம் வாங்குறாங்க, அது எந்த இடத்துலையும் மறுக்க முடியாது. ஆனால் ப்ராப்பராக கூப்பிட்டு வரவங்க கூப்பிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. புதுசாக ஏஜென்ட்டுக்கிட்ட போகிறவங்க வந்து பிரச்சனை மாட்டுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜென்ட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக கன்சல்டன்சிக்கிட்டேயோ கரெக்டாக நீங்கள் மேன் பவர் சர்வீஸ்கிட்டேயோ போங்க. அது என்ன மேன் பவர் சர்வீஸ் ஏஜென்ட்டுன்ற பிரச்சனையும் நிறையா பேர்கிட்ட இருக்குது. ஆமாம், இந்த சைடு நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு சைடு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கலாம், எங்களுக்கு தெரிஞ்சதே சில பேர் பண்ணுறாங்க. இங்கே உள்ள கன்சல்டன்சி வந்து டைரெக்டாக இந்தியாவில் ரெக்யூர்மெண்ட் எடுக்குது பிரதர். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ரெக்யூர்மெண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சப் ஏஜென்ட் மூலிமா நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஏஜென்ட்டோட கான்டாக்ட் மட்டும் தான் இருக்குமே தவிர கம்பெனியோட கான்டாக்ட் வந்து இருக்காது. இது மாதிரி நிறைய பேர் ஏமாந்து என் சேனல்லேயே எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க, நான் எப்படி யூரோப்பில் வரணும், இந்த ஒரு 10 நிமிஷம் கான்வர்சேஷனில் நம்ம இதை சொல்லிட முடியாது. ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், வந்து அவங்க சேனல் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள். ட்ரக் டிரைவருக்கு கரெக்டாக இருக்க ஆள் கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக பிரதர், கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம முடிஞ்ச சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நிறைய பேர் உள்ளே வரட்டும், எலிஜிபிலிட்டியோட வரட்டும், அவ்வளோதான். ட்ரைனிங்கை நம்ம ஊர்லேயே ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே நாங்கள் பார்த்த வரைக்கும் சில கம்பெனி வந்து ஒரு ட்ரைனிங்கே 2 ட்ரைனிங் தராங்க, அதில் ஃபெயில் ஆனாலே திரும்ப விசா கேன்சல் பண்ணி இந்தே அமுச்சுட்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஈஸியான இதோ இல்லை ஒரு சின்ன வேலையோ இல்லை. நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக நம்ம ஊர்லேயே ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்படியே உள்ளே வந்துட்டால் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த ரிஸ்க் ஒன்று இருக்குது. ட்ரைனிங்கில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா திரும்ப இந்தியா அமுச்சுட்ருவாங்க. ஏன்னா டாக்டர் இன்ஜினியருக்கு ஈக்குவலான சேலரி வந்து உங்களுக்கு தராங்க இங்கே. அந்த அளவுக்கு ட்ரக் டிரைவர் இப்போ இது வந்து ஒரு ஹைலி டிமாண்டட் ஜாபாக மாறிடுச்சு. அந்த ஹைலி டிமாண்டட் ஜாப்க்கு அவங்க கேட்குற டிமாண்டு நம்ம எப்படியோ இது பண்ணி ஆகணும். ஸோ அடுத்தது வேறு எதாவது சொல்கிறணுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா? இல்லை பிரதர், வேறு எதாவது சொல்லணும்னா ஒரு சின்ன ப்ராசஸ் டீட்டெயில் மட்டும் சொல்லிடலாம். நீங்கள் வந்து ட்ரக் டிரைவரோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்க, அதை தொட்டு நம்ம எல்லாத்தையும் பேசலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு புது ஆள், நான் வந்து ஃபாரினுக்கு யூரோப்புக்கு ட்ரக் டிரைவர் வரணுன்னு இருக்கேன். உங்கள் வீடியோ பார்க்குறேன் இல்லை வேறு ஒருத்தங்க வீடியோ பார்க்குறேன் ட்ரக் டிரைவிங்க்கு. நான் எப்படி பிரதர் ப்ரொசீஜ் பண்ணுறது? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் கன்சல்டன்சி கிட்ட. அவங்க இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்க. அந்த இதில் தான் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் எக்கச்சக்க கன்சல்டன்சி இருக்குது. அதில் யாரை தேடுறது அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. யாரை தேடுறது அப்படின்றது வந்து சில ஜெனியூனான கன்சல்டன்சி இருக்காங்க பிரதர், அவங்க கிட்ட வந்து வேலை வாய்ப்பு இருக்கான்றது அந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. நாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பட் நம்ம சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆச்சு இல்லை இதாச்சுன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். அது நீங்கள் ஓன் ரிஸ்கில் தேடி. கண்டிப்பாக இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், எனக்கு வந்து யார் ட்ரஸ்டடாக இருக்காங்களோ, யார் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் பேமெண்ட் வாங்குறாங்களோ, அதாவது எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு கடைசி ஸ்டேஜில் யார் பேமெண்ட் வாங்குறாங்களோ அவங்கள தான் நான் வந்து சஜஷன் பண்ணுறேன். ஆமாம், கண்டிப்பாக அட்வான்ஸாக பேமெண்ட் வாங்குறவங்கள நான் வந்து சஜஷன் பண்ணுறது கிடையாது. ஏன்னா யூரோப் ஜாப்ஸுக்கு யாரும் அட்வான்ஸ் பேமெண்ட் கேட்குறது இல்லை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு கன்சல்டன்சியை வந்து பிடிச்சி இன்டர்வியூ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னே கொண்டு போய் உங்களை டேரக்ட் இன்டர்வியூ உட்கார வைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ இன்டர்வியூ நடக்கும். ப்ரீ இன்டர்வியூவில் உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்லை செக் பண்ணுவாங்க, அது வந்து பார்ட் 1. பார்ட் 2ல் உங்களோட ட்ரெய்லர் எக்ஸ்பீரியன்ஸ் செக் பண்ணுவாங்க.
இந்த 2 ப்ரீ இன்டர்வியூலையும் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. அட்டாச்சுனா மழை ஒன்றும் வராது. வெளியில் போகிறதுக்கு இல்லை, அது இங்கே போய்க்கலாம், கேட் ஓப்பனில் தான் இருக்குது. டன். 2வது ஸ்டேஜில் தான் உங்களை வந்து கூப்பிட்டு வந்து டேரக்ட் இன்டர்வியூவில் உட்கார வைப்பாங்க. நீங்கள் டேரக்ட் இன்டர்வியூலையும் நீங்கள் இங்கிலீஷ் பேசணும், ட்ரெய்லர் ஓட்டணும். இது இன்டர்வியூவோட கம்ப்ளீட். இன்டர்வியூ முடிஞ்சு ஒரு 10 நாள் கழித்து உங்களுக்கு இன்டர்வியூவோட ரிசல்ட் வரும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பிட்டு கம்பெனியோட அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்குவாங்க. உங்கள் சேலரி எவ்வளவு அந்த மாதிரியான விஷயங்களை சைன் வாங்குவாங்க. அக்ரிமெண்ட் முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக அதிலிருந்து ஒரு மாதம் இங்கே உங்களோட யூரோப்பில் எந்த கண்ட்ரிக்கு வர போகிறீங்களோ அந்த கண்ட்ரியோட எம்பசிக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு இந்தியன் இமிக்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவங்களுக்கு ஒர்க் பர்மிட் ஒன்று இங்கே ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணி ஒர்க் பர்மிட் வாங்கி இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஒர்க் பர்மிட் வந்து இந்தியாவுக்கு வரும். இந்தியாவுக்கு வந்ததும் நீங்கள் எந்த ஏஜென்சி நம்பி போகிறீங்களோ அந்த ஏஜென்சி வந்து உங்களுக்கு விஎஃப்எஸில் ஸ்லாட் புக் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராப்பர் ஏஜென்சி நம்பி போகிறீங்க, ஸ்லாட் புக் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட விஎஃப்எஸ்க்கான ஸ்லாட் இருக்கணும். ஸ்லாட்டை புக் பண்ணி ஒரு 50 பேரோ 60 பேரோ மொத்தமாக தான் போவீங்க. ஸ்லாட்டில் போயிட்டு நீங்கள் போகிற அன்னைக்கு ஒர்க் பர்மிட், அப்பாயின்மெண்ட் லெட்டர், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், அகாமடேஷன் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா அதிலிருந்து விஎஃப்எஸ்க்கு டேட்டு கிடச்சி விஎஃப்எஸில் போய் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் 45 டேஸ் மினிமம் 45 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸ் இதுக்குள்ளே உங்களுக்கு விஎஃப்எஸ் அப்ரூவ் ஆகி இங்கே வந்துடும். விஎஃப்எஸ் அப்ரூவ் ஆனதுலேருந்து ஒரு 10 நாளில் ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு உங்களை இங்கே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா வழக்கம் போல் ப்ராசஸ் தான். நீங்கள் இங்கே டிஆர்சி அப்ளை பண்ணுறது, டேக்ஸ் கார்டு, இது மாதிரியான நிறைய கார்டு இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 16 கார்டு வச்சுருக்கேன். அத்தனை கார்டையும் நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வண்டி மாற்றுறதுக்கு குறைஞ்சது ஒரு 6லேருந்து 12 மாதங்கள் ஆகிடலாம். ஒரு வருஷம் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே யூரோப் வரக்கு. கண்டிப்பாக ஓகே. நிறைய நம்ம வந்து சொல்லியிருக்கோம், புதுசாக பார்க்குற அளவுக்கு போர் அடிக்கும். ஆனால் இருந்தாலும் இதுதான் ட்ரக்குக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக பிரதர், ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்தோஷத்துலேயே ரொம்ப சந்தோஷம். கார்டன்காரவங்க வெளியில் போய் இப்போ மணி 8 மணி ஆகுது, 7 மணிக்கே கார்டன் மூடுவாங்க. மணி 7:45 ஆயிடுச்சு. சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். இந்த வீடியோ எப்போதைக்கு முடியாது. இப்போ நம்ம கீழே போய், அதுதான் முக்கியமான விஷயம், அதான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். கீழே இறங்கி போய் கிராசரி சூப்பர் மார்க்கெட் இருக்கும், போய் சிக்கன் வாங்கிட்டு 2 பேர்த்தில் யார் சமைப்பாங்கன்னு டாஸ் போட்டு பார்த்துட்டு வீட்டில் சமைக்க போகிறோம். சரி வாங்க போகலாம். நான் சமைச்சேன்னா ஆம்புலன்ஸ் தான் கால் பண்ணணும், அதனால தலைவர் சமைச்சு சாப்பிடலாம். ஆமாம், நாங்கள் க்ராசரிக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ரோ சிக்கன் வாங்கலாமா இல்லை என்ன வாங்குகிறோம்? பார்த்துக்கலாம் ப்ரோ. ஆமாம், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான் இருக்கோம். சமையல் ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் மேரினேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தலைவர் வெங்காயம் அரைச்சிட்ருக்காரு. சிக்கன் வேணும்னா வெங்காயம் வேணும் ப்ரோ. அப்போ சாப்பிடுவாங்க. ஆமாம், சிக்கன் மேரினேட். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோம். என்னோடய புது வீட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு நாள் சமைக்கிறதே. நம்ம சமைக்கலாங்க. வெளியில் வந்து செமையாக மழை பெஞ்சது, அதனால தான் நாங்கள் எதுவுமே அங்கே வெளில வீடியோ எடுக்கல. சிக்கன் வாங்கிட்டு, ஆரஞ்சு வாங்கிட்டு, இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதில் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆச்சுன்னா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி, குதிக்க குதிக்க சாப்பாடு. அதே மாதிரி குழம்பும் ரெடி. நம்ம சாப்பிட்டு அவரை கேட்கலாங்க, எப்படி ரிவ்யூ எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்லாம். மணி வந்து 9:45 ஆயிடுச்சு. நாங்கள் 8:45 கடை சமைக்க ஆரம்பித்தோம். 1 மணி நேரங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. வட்டலில் சாப்பாடு போட்டாச்சு, உட்காந்தாச்சு. வாய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரதர். என்னோடய சமையல் எப்படி இருக்கு? காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? பக்காவாக இருக்கு. சூப்பர். சமையல் வந்து அல்ட்ரா லெவல். சூப்பர். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க? 10க்கு 10 ஒரு 8 9. 10க்கு 10 உங்களுக்கு தான். ஸோ நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50. 10 ஹவருக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. சாப்பிட்லாம்.